ஹாய் ஹலோ சொந்தங்களே, ரோஸ் பூவை பாருங்கள். ரோஸ் வந்து 3 வாட்டி 150 ரூபா கொடுத்து வாங்கி வச்சேன், வரல. ஆனால் இது தெரியாமல் ஒரு வீட்டில் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அதில் வந்தது. உண்மையிலே திருடுறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஆனால் பூக்கள் பாருங்கள், அப்படியே பூ பக்கத்தில் வந்து அப்படி ஒரு வாசம், பன்னீர் வாசம் விட ரோஸ் மில்க் குடிக்கிற வாசம் மாதிரி வருது. நல்லா இருக்குது பூ. நம்ம வாங்கி வச்சதுக்கு பலனே இல்லை, வெறுப்பு அரைச்சி. 3 வாட்டி வச்சேன், சரி வரல விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு கட்டிங்ஸ் எவ்வளோ அழகாக வந்துருக்கு. ஆனால் அதுக்கு வைக்கிறதுக்கு முறை இருக்குது, அந்த மாதிரி வைக்கணும். ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும், தங்கம் மாதிரி பாதுகாப்பாக தான் அது வரும். மண்கலவை நல்லா இருக்கணும். அந்த மாதிரி சுண்டைக்காயில் பூ வந்துச்சு. தொட்டியிலன்னு சுண்டைக்காய் வரப்போதான்னு பார்த்தேன், சுண்டைக்காயில் பூ வருது. சவாலை செக்கு பலன். கல்ச்செடி கீரைகள், கீரை தானாக முளைக்கிற கீரை, அகத்திக்கீரை. இது அகத்திக்கீரை, இது அரைக்கீரை வந்து எப்படி முளைக்குது. அரைக்கீரை அவ்வளோ அழகாக வருது, பெருசாக வருது, விட்டால் பெருசாக வருது அரைக்கீரை. ரோஸ்க்கு பாரு, வெங்காயத்தூள் நிறைய போட்டுக்க. வெங்காயத்தூள், பழத்தூள், முட்டைத்தூள், எருவு எல்லாம் போட்டு டெய்லி கொண்டு வர கழிவெல்லாம் இதில் தான் இருக்குது. அப்போ அதனால தான் இப்படி பூக்குது. நல்லா அந்த தளிர் வந்து இப்படி வரணும், இந்த மாதிரி கலரில் வந்தாலே பூ வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தளிர் சிவப்பாக லைட் சிவப்பாக வரணும், அப்புறம் பூ வரும். சூப்பராக இருக்குது. பூ பார்த்தாலே வாசம், அந்த வாசம். அதே மாதிரி ரோஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால தக்காளி செடிகள், இந்த பூவுக்கு நிறைய தேனி வரதுனால தக்காளி செடிகள், தக்காளியெல்லாம் நிறைய கொத்து கொத்தாக காய்க்குது. பக்கத்தில் காய்கறி செடி இருந்தால் நல்லா வரும். 10 பூச்செடி இருந்தால் 10 காய்கறி செடி இருந்தால் ஒரு பூச்செடி ஏதாவது இருக்கணும். அப்போ தான் அது பக்கத்தில் தேனி வரும், இது நல்லா போகும். பாருங்கள், வீடியோ போட்டு நீங்களே இதே மாதிரி வச்சு பாருங்கள். காய்கறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, நல்லா இருங்க.